கன்னி 2026ஆம் ஆண்டு கன்னி ராசி மக்களுக்கு வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய திருப்புமுனை தரும் வருடமாக அமையும். ஆண்டின் தொடக்கம் சில சவால்களையும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் தந்து உங்கள் பொறுமை, உழைப்பு, புத்திசாலித்தனம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கும். கடந்த ஆண்டு நிலை பெறாத சில விஷயங்களை இந்த ஆண்டு சிறிது சிறிதாக நிறைவேற்றிக் கொடுக்கும். உழைப்பின் பலன் உறுதியாக வரும் ஆண்டாக இது அமையும். இவ்வாண்டு உங்கள் மனநிலை மிகுந்த புத்துணர்ச்சியுடன் நடைமுறை நோக்கத்துடன் இருக்கும். சிலருக்கு தூர பயணங்கள், புதிய சூழலில் வேலை செய்யும் அனுபவங்கள் கிடைக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத நேரங்களில் கிடைக்கும் சிறிய வெற்றிகள் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும். வருடத்தின் முதல் பாதியில் தொழில்துறையிலும் உத்தியோகத்துறையிலும் அதிக பணிச்சுமை இருக்கும். ஆனால் அது உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். உங்கள் பேச்சு திறன், திட்டமிடும் குணம், தீர்மானமான செயல் இவை மூன்றும் இணைந்து சிறந்த நிலையை உருவாக்கும். பணியில் புதிய பொறுப்புகள், சிலருக்கு பதவி உயர்வு அல்லது வெளிநாட்டு ஒப்பந்த வாய்ப்புகளும் ஏற்படும். குருவின் சுபகிரக சக்தி காரணமாக உழைப்பை அடிப்படையாக கொண்ட முன்னேற்றம் நிகழும். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறும். தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் திடீரென நிறைவேறும். மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார நிம்மதி அதிகரிக்கும். வீட்டில் புதிய உறவுகள், சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும். உறவினர்களுடனான தூரம் குறைந்து புரிதல் ஏற்படும். புதிய நட்புகள், பயனுள்ள கூட்டாண்மைகள் உருவாகும். வியாபாரிகளுக்கு புதிதாக வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை முயற்சித்தும் கைகூடாத திட்டங்கள் இப்போது முன்னேற்றம் காணும். புதிய பங்குதாரர்கள், நிதி ஆதரவு கிடைத்து தொழில் வளர்ச்சி ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருப்போருக்கு மேலதிகாரிகள் நம்பிக்கை கொடுப்பார்கள். அவர்களின் பரிந்துரைகளால் பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு இவ்வாண்டு அறிவு வளர்ச்சியுடன் கூடிய காலமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டு கல்வி விருப்பம் கொண்டவர்களுக்கு நல்ல சூழ்நிலை உருவாகும். கலை மற்றும் இலக்கிய துறையில் உள்ளவர்களுக்கு புகழும் வாய்ப்பும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். தங்கள் திறமையை உலகம் அறிய செய்யும் சந்தர்ப்பம் உருவாகும். ஆண்டு தொடக்கத்தில் சில நேரங்களில் மன அழுத்தம், குழப்பம், ஏமாற்றம் போன்றவை தோன்றலாம். ஆனால் அவை நீடிக்காது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் முடிவுகள் சாதகமாக மாறும். நட்பு வட்டத்தில் சில பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்தது. சனி பார்வையால் பொறுப்பு அதிகரிக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு வீடு மாற்றம், சொத்து வாங்குதல் போன்ற நன்மைகள் ஏற்படும். குரு கடக ராசிக்கு சென்றதுக்கு பின் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அழகு, ஆடை, கல்வி, மருத்துவம் தொடர்பான துறைகளில் வெற்றி கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இந்த ஆண்டு உங்கள் உழைப்பும் தன்னம்பிக்கையும் உயர்வு பெறும் காலமாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் சிறந்த பெயர், பதவி முன்னேற்றம் கிடைக்கும். உறவினர் இடையேயான பழைய பிரச்சினைகள் சீராகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் தீரும். வருடத்தின் நடுப்பகுதியில் வெளிநாட்டு அல்லது அரசாங்க தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு அல்லது வாகன பாக்கியம் கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வுகளில் சாதனை அடைவார்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல உயர்வை சந்திப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தெய்வ அருளால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். மேலும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேதுவின் பேச்சுக்கு பிறகு சில முக்கிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். ஹஸ்தம், வருட ஆரம்பத்தில் புது முயற்சிகளுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் அமையும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் நம்பிக்கையை பெறுவீர்கள். சனி பகவான் மீனத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் காரணத்தினால் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். மாணவ மாணவியர்கள் கல்வியில் இன்னும் கூடுதலாக முயற்சியையும் தங்கள் திறமையையும் நிரூபிக்கும் வண்ணமாக செயல்பட வேண்டும். கலைத்துறையில் இருப்போருக்கு புகழும் விருதுகளும் கிடைக்கும். குடும்பத்தில்
திருமண சம்பந்தமான மகிழ்ச்சி நிகழலாம். பெண்களுக்கோ ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருக்கலாம், அதனால் பெரிய பிரச்சினை ஏதும் இல்லை. வருடத்தின் கடைசி 3 மாதங்களில் பாக்கியம் பெருகி ஆசைகள் நிறைவேறும். உங்களின் பொறுமையும் திட்டமிட்ட செயல்பாடும் வாழ்க்கையில் வெற்றியை உறுதிப்படுத்தும். சித்திரை, இந்த ஆண்டு உங்களின் திறமைகள் வெளிப்படும் முக்கியமான காலமாக அமையும். தொழிலில் தலைமை பொறுப்புகள், மதிப்பு, புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜூன் 2ஆம் தேதியில் இருந்து குரு பகவான் கடக ராசியில் பயணிப்பதால் உங்களுடைய தெய்வ அருள், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், பாக்கியம், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஆகியவை உருவாக்கும் சுகஸ்தானம் வலுப்பெறும். சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் சில உறவுகளில் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் அடைவீர்கள். மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் அமையும். கலை, ஊடகம், ஆலோசனை துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி மற்றும் முன்னேற புதிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு வீடு மற்றும் ஆபரண சேர்க்கை, குழந்தை பாக்கியம் ஆகியவை உண்டாகும். வருடத்தின் இறுதி பகுதியில் புதிய சொத்துக்களை உருவாக்குதல் அல்லது பூர்வீக சொத்தின் மூலம் பலனை அடைதல் போன்ற யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உழைப்பின் பலனை பெருமையாக அனுபவிக்கும் ஆண்டு இது. பரிகாரம்: 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வர குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார வெற்றி கிடைக்கும். குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு. இதனோடு சனிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் அன்னதானம் செய்து வர கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அதிர்ஷ்டம் அளிப்பவை: அதிர்ஷ்ட எண் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கல் மரகதம். அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் வராகி.